நீங்க சொல்ற யோசனை சரியாதான் இருக்கு. ஆனா ஏற்கனவே வந்த ஒருத்தன் ஓடி போயிட்டான்னு ஆதிக்கு தான் தெரியுமே. இப்போ இன்னொருத்தன் வந்தா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலையே. மித்ரா, எது நடந்தாலும் பாரதி ஆதி கிட்ட போய் நீங்க தான் என் புருஷன்னு சொல்ல முடியாதுல்ல. பாரதி இந்த விஷயத்த வேற மாதிரி தானே ஹேண்டில் பண்ணுவா. அந்த சமயம் பார்த்து பாரதியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். என்ன சொல்ற? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கும் இது ஓகே தான். பட் நாம சொல்றதெல்லாம் பண்ண நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் கிடைக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு சம்பவம் குமார். நான் அவனுக்கு போன் பண்ணி பேசிட்டு உனக்கு போன் பண்றேன். வச்சிரவா? சரி, ஓகே. பவானி மேடம் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்க சொன்ன அந்த பாரதி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். ஏன்னா நமக்கு பொண்ணுங்க விஷயத்துல நிறைய எத்திக்ஸ் இருக்கு. அவங்கள பத்தி சொல்லுங்க. ஏய், அவ ரொம்ப ரொம்ப மோசமானவ. அவ என் வாழ்க்கையவே அழிக்க வந்திருக்கா. அவகிட்ட இருந்து என் வாழ்க்கைய நீ தான் காப்பாத்தணும். நீங்க சொல்றதுல வச்சு பார்த்தா அவ என்ன மாதிரி பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரேன். அப்புறம் உங்க வீட்டு அட்ரஸ், லொகேஷன் எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. யா ஷூர், இப்பவே அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீ இப்ப என்னதான் பண்ணி பாரதி சரி கட்ட போற? எனக்கு அவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. உனக்கு ஆதிய கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா? என் நிலைமை புரியாம ஏன் நந்தினி நீயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நானே போட்ட பிளான் எதுவுமே சரியாவே நடக்க மாட்டேங்குதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். அவளை கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் பேசிட்டு இருக்கேன் மித்ரா. அம்மா வேற ஃபோன் பண்ணி ஏன் இன்னும் மித்ராவோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு பாட்டிக்கிட்டயும் என்கிட்டயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒரு வழியா அதையும் இதையும் சொல்லி அம்மாவை சமாளிச்சுட்டு இருக்கோம். ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போனவ தாலியை கட்டிட்டு வந்திருந்தா கூட அதுக்கப்புறம் அம்மாவை வர வச்சு ஊரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம். அந்த வருத்தத்தில் தான் நான் இப்படிலாம் பேசிட்டேன். அந்த பாரதிய ஏதாவது பண்ணியே ஆகணும். எனக்கு புரியுது நந்தினி. ஓகே, இனிமே அதை நினைச்சு கவலைப்படாத. அவளை சிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரதியோட தலையில பெரிய இடியவே இறக்க போறேன். என்ன சொல்ற மித்ரா? அப்படி என்ன பண்ண போற? தம்பி, ஆட்டோவுக்கு காசு எவ்வளோ ஆச்சு? 200 ரூபா ஆச்சுப்பா. 500 ரூபா வச்சுக்கோங்க. தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. எதை வச்சு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றீங்க? உன் முகத்திலே தெரியுதேப்பா. ஓஹோ. 500 ரூபா தூக்கி கொடுக்கும்போதே தெரியல. ஓ அப்படியா? அது இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண போறேன்னு, அந்த சம்பவத்தை கரெக்டா செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சம்பாத்தியம் அதிகமா இருக்கும். அதுக்கு தான் இந்த டிப்ஸ். சரியா? எல்லாரும் கொடுக்கறதுக்கு மனசு இருக்குமா? உனக்கு இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும். நன்றி. மித்ரா, யார் இந்த தம்பி? பாட்டி, அது பாட்டி, முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் பாட்டி? நன்றி பாட்டி. ஆமா, யார் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து இப்படி கத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? இதுல வேற என்ன உரிமையா பாட்டின்னு வேற கூப்பிடுற? என்ன பாட்டி, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க? நான் யாரா? நான் யாரா? நான் யாரா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏப்பா, இது என்னப்பா உன் கூட வம்பா போச்சு? யாரு யாரு யாருன்னு எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? யாரா இருந்தாலும் யாருக்கிட்டையும் யாருன்னு சொன்னாதான் யாருக்குமே யாருன்னு தெரியும். அதை விட்டுட்டு யாருன்னு யாருக்கிட்ட கேட்டாலும் நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, நீ யாரு? எதுக்கு இத்தனை யாரு? அத சொல்லத்தானே நான் இங்க வந்திருக்கேன்.
அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கதை சொல்ல போறேன். கதையா? என்ன கதை? சொல்றேன். நான் ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அவதான் என் உசுரு, என் மூச்சு காத்தே அவதான்னா பாத்துக்கோங்களேன். நான் வாழ்ந்தா அவ கூட தான் வாழணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். அவளும் அப்படிதான். என் மேல ஒரு தூசி பட்டா கூட தாங்க மாட்டா. அப்படி இருந்தப்பதான் அந்த பொண்ணு, அதான் என் காதலி, அவளுக்கு ஃபாரின் போய் ஆகணுங்கிற கட்டாயம் வந்துச்சு. அவ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி அழுதா புலம்புனா. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா நான் அவளை சமாதானப்படுத்தி எங்களை யாரும் பிரிச்சிடக்கூடாதுன்னு நாங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அவ ஃபாரின் கிளம்பி போயிட்டா. அவ ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவ வீட்டுல சொல்லி ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிறதா நாங்க முடிவு பண்ணிருந்தோம். அவளும் அப்படிதான் சொன்னா. ஆனா 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 என்ன? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரவே இல்லையா? வந்தா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கல. அச்சச்சோ. சரி, அப்புறம் அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சுங்க. எனக்கு அதை கேள்விப்பட்டதும் என் உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. உயிரா நினைச்ச அவ இப்படி என் உசிரியை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போற மாதிரி ஒரு வேலையை பாப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலைங்க. அதனாலதான் அந்த பொண்ணோட வீட்டை தேடி வந்திருக்கேன். அடி பாவி, இது என்ன கொடுமை? இவளுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதையெல்லாம் இருக்கும் போல இருக்கு. மித்ரா, அவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி எதுவும் பேசாம அப்படியே நின்னுகிட்டு இருக்க. இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ பாட்டி, சத்தியமா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நானே இவன் பேசுறத கேட்டு ஷாக் ஆகி என்ன பேசுறதுன்னே தெரியாம வாயடைச்சு போய் நிக்கிறேன்.